சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் சிக்ஸ் பேக் வச்சது யாரு அப்படிங்கிற பஞ்சாயத்து தான் இப்போ போயிட்டு இருக்கு. இதை யார் ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெட்ரோ படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் சூர்யா அவர்களுடைய தந்தை சிவகுமார் அவர்கள் தான் ஆரம்பிச்சாரு. சூர்யாவுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக் வச்சது எவன்டா அப்படின்னு கேட்டார். கார்த்தி வச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அது சொன்ன முடிச்சதுக்கு அப்புறமும் 20 வருஷமா நான் தமிழ் சினிமாவை பார்க்கறது இல்லை அப்படின்னு சொன்னார். இது எங்கப்பா அது லாஜிக்லாம் இடிக்குதே, சிக்ஸ் பேக் வச்சது யாருன்னு கேட்குறீங்க, அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சில ஆக்டர்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் 20 வருஷமா சினிமாவும் பார்க்கறது இல்லைன்னு சொல்றீங்க, எந்த அடிப்படையில் நீங்கள் பேசுறீங்க அப்படிங்கிறது தான் பெரிய ட்ரோலாக போட்டு அவர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸாக போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். சூர்யா ஒரு நல்ல ஆக்டர் தான், இப்போ ஒரு பொசிஷனில் இருக்காரு. அவருடைய அப்பா ஏன் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற விஷயம் தான். இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கும் இது நடந்திருக்கு. விஜய் ஒரு டாப் ஸ்டாராக இருக்கும்போது விஜயோடைய அப்பா விஜயை பற்றி கொஞ்சம் தரக்குறைவாக மாதிரி பேசுவார். விஜய்க்கு இந்த நிலைமையா அப்படிங்கிறதான் போட்டுருந்தாங்க. இப்போ சூர்யாவுக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிறதான் போடுறாங்க. ஓகே, சிக்ஸ் பேக் பற்றி பேசுவோம். தமிழ் சினிமாவில் சிக்ஸ் பேக் அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு இது அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லணும். உடற்கட்டு கரெக்டாக இருந்தால் போதும் ஒரு நடிகனாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடிப்படை தேவையே. அதுவும் இப்போ அது தேவையே இல்லை அப்படிங்கிற நிலவில் கொண்டு வந்துட்டாங்க. சிக்ஸ் பேக் அப்படிங்கிறத சவுத் இந்தியன் சினிமாவில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழில் வரதுக்கு முன்னாடி சவுத் இந்தியன் சினிமாவில் நிறைய இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிச்சிட்டாங்க. தெலுங்குல அல்லு அர்ஜுன் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. மலையாளமில் பிருத்திவிராஜ், அதுக்கப்புறம் ஹிந்தியில் சோனு சூத், இவங்க எல்லாருமே ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ் சினிமாக்கே நம்ம வரோம். இங்கே சூர்யாவுக்கு முன்னாடி பண்ண ஆக்ட்ரஸ் சில பேர் இருக்காங்க. ஆக்சுவலி தனுஷா ஃபர்ஸ்ட் டைம் சிக்ஸ் பேக் கொலிட்டுக்கு அறிமுகப்படுத்துறாரு பொல்லாதன் படத்து மூலியமா. ஆக்சுவலி ஒரு ப்ராடக்ட் நம்ம சினிமாவில் லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறோம்னா நம்ம எந்த ரிலீஸ் டேட்டில் லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. அதுக்கப்புறமா விஷால் சத்தியம் படத்து மூலயமா ஒரு பாடலில் சிக்ஸ் பேக் வச்சிருந்தாரு. அது 8 பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 8 பேக் ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வாரணமாயிரம் படம் ரிலீஸ் ஆகுது. அதில் சூர்யா சிக்ஸ் பேக் வச்சு வராரு படத்தில். ஓகே, பட் இந்த தனுஷ் விஷால் இவங்க ரெண்டு இதை பற்றி ஏன் மக்கள் பெருசாக பேசலை அப்படின்னு பார்க்கும்போது தனுஷ் ஒரு லீன் பாடியாக இருக்காரு. அந்த சிக்ஸ் பேக் சீக்வன்ஸும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக பொசிஷன் காட்டுறாங்க, கிளைமேக்ஸ் மட்டும் போயிடுது. சத்தியம் படத்துலையும் பார்க்கும்போது விஷால் ஒரு பாடலுக்கு மட்டும் சிக்ஸ் பேக் வைக்கிறாரு நயன்தாரா கூட. ஒரு ரொமான்டிக் சாங்காக இருக்கு. அதுலேயும் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ரீச் ஆகலை. வாரணமாயிரம்லேயே அவ்வளோ பெரிய ரீச் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது சூர்யா ஒரு தோல்வியை சந்திச்சு ஒரு நிலையில் இருப்பார். அதுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சீன் தான். அதற்காக உடற்பயிற்சி செஞ்சு சிக்ஸ் பேக் வைக்கணும் அப்படிங்கிறக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணி வராரு. அந்த சிக்ஸ் பேக்கும் அச்சீவ் பண்ணுறாரு. இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படத்தில் காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்து தான் பசங்க கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அதையும் தாண்டி இந்த படத்தில் ஒரு 4-5 காட்சிகள் அந்த சிக்ஸ் பேக்கை தொடர்ந்து காட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த வித்தியாசம் தான் சத்தியம் படத்துக்கும் பொல்லாதன் படத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா ஒரு காட்சிகள் காட்டினா மக்கள் அதை மறந்துட்டு போயிட்டாங்க. இந்த சூர்யா படத்தில் அந்த காட்சி 4-5 டைம் காமிச்சிட்டே இருந்தாங்க. சூர்யாவும் தொடர்ந்து வர சில படங்களில் சிக்ஸ் பேக்கில் தான் ஓப்பனிங் சாங் இருக்கும். சிக்ஸ் பேக்கில் தான் ஒரு தந்தை செத்தாலும் அழுகிற சீன் இருக்கும். மாஸ் படத்தில் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரியான சிக்ஸ் பேக் ஒரு பிராண்ட் ஆக்கிட்டார் சூர்யா அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சிக்ஸ் பேக் வச்சது தனுஷ் தான். கிரெடிட் இவருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அந்த ட்ரெண்ட் செட்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சூர்யா அவர்கள் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க சில பசங்கள் ஜிம்முக்கு போறதுக்கு ஒரு அடிப்படை காரணமே இந்த வாரணமாயிரம் படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் சூர்யான்னு சொல்ல மாட்டேன். அந்த படத்தில் வர அந்த காட்சிகள் தான் சில பசங்களை ஜிம்முக்கு போறதுக்கு தூண்டி இருக்கு. அதுக்காக எல்லாருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 100ல் ஒரு 10% இந்த படத்தை பார்த்து ஜிம்முக்கு போனவங்க இருக்காங்க, அந்த படத்தை பார்த்து காப்பு போட்டவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் அடிப்படை நிலைமையே. இந்த ட்ரெண்ட் செட் பண்றவங்க தான் விஷயம் அப்படின்னு வரும்போது சூர்யா அங்கே ஜெயிச்சு போயிட்டாரு. இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ட்ரோல்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ஃபேமிலி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கங்கு ஆடியோ லான்ச் நம்ம பார்த்தோம். இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஒரு பெரிய பேன் இந்தியன் படமும் வரப்போகுது. இவருடைய ரேஞ்சுக்கு இப்போ ஒரு 500 crore அடிக்கிறதே மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கு. அதான் டிஎன் மார்க்கெட் என்ன இருக்கோ அதான் நிலைமை. அதை தாண்டி 2000 கோடி அடிக்க போகுது அப்படின்னு அவருடைய கசின் பிரதர் ஞானவேல் ராஜா சொன்னாரு. சூர்யாவும் அதுக்கு ஓகே பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் பிரச்சனை இல்லை, ஏன் பெருசாக கனவு காணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவரும் கொஞ்சம் லைட்டாக வாயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கங்கோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஜோதி அவர்கள் சொன்னாங்க, எல்லா படங்களுக்கும் ஒரு பாரபட்சம் பார்த்து ரிவ்யூ பண்ற மக்கள் ஏன் கங்குவாக்கு பண்ணல, என் ஹஸ்பண்ட் படம் மட்டும் ஏன் இப்படி நீங்க இவ்வளவு ட்ரோல் பண்றீங்க, படம் நல்லா இருந்து இவ்வளவு ட்ரோல் பண்றீங்களே என்ன காரணம் அப்படின்னு அவங்களும் சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கும் வச்சு அவங்கள செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் போயிட்டு இருந்தது. இப்ப சமீபத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. அதுக்கும் மீம்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஜோ அண்ணி அவங்களுடைய ட்ரோல்ஸ். இப்ப பார்க்கும்போது சிவகுமார் ஐயா அவர் பேசின விஷயம் தான் சிக்ஸ் பேக் வச்சது. அதுக்கு முன்னாடி எவன்டா, அதுக்கப்புறம் எவன்டா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஹீரோஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதர்வா, அருண் விஜய், தமிழ் சினிமா நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட் போட்டே போகலாம்.
இது இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போவும் சூர்யா சொன்னது என்னன்னா, May 1 வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது, அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து ரொம்ப காமாக சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கங்குவாலா வாங்கின அடியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சூர்யா அவர்கள் மேலே ஒரு கான்ட்ரவர்சியே வராத நிலையில் அவங்க ஃபேமிலி சுற்றி இருக்கவங்க மேலே தான் சில கான்ட்ரவர்சி வந்துக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் ஜோதிகாவும் சொல்லியிருந்தாங்க, தென்னிந்திய சினிமாவில் வந்து நடிகைகளுக்கு வந்து பெரிய ரோல் கிடையாது, அவங்கள வந்து ஒரு ஐட்டம் சாங் தான் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இங்கே கட் பண்ணி பார்க்கும்போது ரெட்ரோ படத்தில் வந்து ஸ்ரீயா சரண் அவங்க வந்து ஒரு ஐட்டம் சாங் அப்படின்னாங்க. அதையும் கம்பேர் பண்ணி சில ட்ரோல்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ரெட்ரோ படம் இந்த சூர்யா ஃபேன்ஸ்லேருந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து தப்புமா அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் ரெட்ரோ வந்து ஒரு சூப்பரான படமாக வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு கேரண்டி யாருன்னு பார்த்தோம்னா கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதுக்கு முந்தைய வந்த படங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய டைரக்டர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. பட் சூர்யா சேரும்போது ஓகே ஹிட் ஆகும் ஆகாது 50-50 அப்படின்னு நிலையில் இது வந்து முழுக்க முழுக்க கார்த்திக் சுப்ராஜோடைய படமாக இருக்கும். ஸோ ஹிட்டாக இருக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெட்ரோ வந்து May 1 ரிலீஸ் ஆகுது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் வருதா இல்லை ஹிட் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற நிலையில் The One அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து சினிமா செய்திகள் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.